ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சேன். ஜூஸு கைசனில் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உள்ள போறேன். உள்ளே போகிறதுக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு காலையிலேயே உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு மந்திர திரையை அவங்க வர வச்சுட்டாங்கன்னா இப்போ அவன் உயிரோட இருக்கிறதையும் சேர்த்து சத்துவ சக்குர ஹைஸ்கூல்ல தான் இருக்கான்னு அர்த்தம். நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன். நான் வர வரைக்கும் தேவையில்லாம எதையும் பண்ணாத. இவர் இங்கே ஃபைட் போயின்னு அவன் எப்படி அவன் நினைக்கிறத தான் பண்ண போறான். கூட இருக்கிறது யாரு? நான் ஏன் இப்ப கிளம்புறேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கோம் இன்னும். அதனால பாத்துக்க. என்ன அதுல ஏதாவது பிரச்சனையா? இவரோட ஸ்டூடெண்ட் போல. என்னைக்கு நிறைய இருக்கு, அதான் யோசிக்கிறேன். ஆமா, இதுங்களாம் மனுஷங்க தானா? உனக்கு கிரேட் 1 என்னடா கேள்வி? ஆசையாமே. நான் ரெக்கமெண்ட் பண்ணாதான் அது நடக்கும். அப்போ இந்த கதையை முடிச்சிட வேண்டியதுதான். ஓ, இப்படிதான் இவர் என்கரேஜ் பண்ணணுமா? இஜிச்சி சொன்னா கேளு, வழிய விட. மத்தவங்களுக்கு உதவி பண்றதுதான் நம்மளோட வேலை. இப்ப என்னோட கடமை ஸ்டூடெண்டான உன்னை பாதுகாக்கிறது தான். இனிமே நான் எந்த தப்பு பண்றதா இல்ல. அவர் கடமையில இருக்காரு. என்ன நடந்தாலும் சரி, உன்னை போக விட மாட்டேன். என்ன நினைச்சிரு இஜிச்சி. அவனை தடுக்க முடியுமா? என்ன பண்ணிட்டு இருக்க ஜூன்பே? இதுல நீ தலையிடாத ஜுஜுட்சு மந்திரவாதியே. ஷீல்டு மாதிரி. அதுக்குள்ள இருந்தா ஏன் தாக்குதல் எப்படி வர செய்யும்? சொல்லுவேன், தீவை இல்லாம இதுல மூக்க நுழைக்காத. எல்லாம் அவனோட வேலை தான். சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இருக்காது, நான் தீர்மானம் செய்யணும். விஷயம் தெரியாம அவனை காப்பாத்த நினைக்காத. கண் மூடித்தனமா முடிவெடுக்காத. நீ தாண்டா அப்படி பண்ற. உயிரோட மதிப்பை கொச்சப்படுத்தாத. சொன்னா புரிச்சுக்கோ. மனுஷங்க அவங்க உணர்ச்சி தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மனசுங்கிறது ஆன்மாவோட வளர்ச்சிதை மாற்றம்தான். எல்லாம் ஒரு மாயை தான். இந்த மாயைகளால் உருவான ரூல்ஸை வச்சு என்ன கட்டுப்படுத்த முடியாது. நான் யார் உயிரை பறிக்கணும் பறிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இல்ல. உங்க அம்மாவுக்கான கோவத்துல படுத்து தூங்க. ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு அப்புறம் உன்னை பார்க்கறேன். ஓ சபிக்கப்பட்ட திறன் என்ன தெரியுமா? சக்தி வாய்ந்த விஷம். உன் ஆற்றலை பயன்படுத்தி நீ விஷத்தை உருவாக்குற. அதுவும் ஷிகிகாமி டெண்டகல்ஸை பயன்படுத்தி வெளியேற்றுவேன். இதை தான் நீ கத்துக்கணும். உன் ஷிகிகாமி பலம், அதோட உருவ அளவு, விஷத்தன்மையை கூட கட்டுப்படுத்த முடியும். ஒரு சாதாரண மந்திரவாதிக்கு அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம். ஆனா நான் உனக்கு இதை கற்றுக் கொடுக்கறதுனால நீ உடனே சண்டை போட முடியும். ஜூன்பே, நீ திறமைசாலி. யாருக்காக இப்படி காரணம் சொல்லி தப்பிச்சு போறேன்? அவனை தடுக்கல. ஒண்ணுமே ஆகலையே. எப்படி என் முண்டெக்ஸோட விஷயம் ஏன் வேலை செய்யல? அவன்கிட்ட வேலை செய்ய. என் குறுக்க வர எதுக்கு? பொறுமையா யோசிடா. அவன் காத்துல இருக்கான், அவனால் அசைய முடியாது. அதனால இப்பவே தரையங்க முன்னாடி தாக்கணும். காத்திலே அசைறான். நீ இவ்வளவு நேரம் சொன்ன எதுவும் எனக்கு புரியவே இல்ல. ஆனா நீ சொல்ற கதையெல்லாம் உண்மையாயிடாத. ஷிகிகாமி யூசர்ஸை பொறுத்தவரை நீ அந்த மந்திரவாதி தாக்குறது தான் நல்லது.
சுத்தி முத்தி பாரு. எது நியாயம் எது அநியாயம்னு உனக்கே புரியும். உன் எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ பண்றதுல ஏதோ காரணம் இருக்கு. அந்த காரணம் தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. அதுக்காக இந்த நல்ல வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறியா? மனசுங்கிறது வெறும் மாயைதானா? இத உங்க அம்மா முன்னாடி தைரியமா சொல்ல முடியுமா? மனுஷங்களுக்கு மனசுங்கிறதே இல்ல. உனக்கு எப்படி இதெல்லாம் உண்மை? ஒருவேளை அப்படி இருந்தா நாம ஒன்னா சேர்ந்து போராடுவோம். வந்துட்டான்டா. யார் நீ? மாற விட மாட்டானே இவன். மனுஷன் தானா? உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். இல்ல வினோதமா இருக்கே. சுக்குனா உடைய மனுஷனே இல்லை. எனக்கு என்ன பைத்தியமா? மனித உருவத்தில் இருக்க சபிக்கப்பட்ட ஆன்மா. இவரை பத்தி தான் என்கிட்ட நனமி விவரமா சொன்னாரு. ஜூன்பே இங்க இருந்து ஓடிடு. உனக்கும் இந்த ஆளுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ இங்க இருந்து ஓடிடு. தயவு செஞ்சு போ. இப்போதான் உனக்கு தப்பு புரிய போகுது. மைத்தோவனும் கெட்டவன் கிடையாது. மைத்தோ கெட்டவன். ஜூன்பே தம்பி, நீ அறிவாளின்னு நான் நினைச்சேன். ஆனா சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சு உண்மையை புரிஞ்சுக்க முடியாத உன்னை பைத்தியக்காரன்னு தானே சொல்ல முடியும். யோசிக்கவே இல்லை. இவ்வளவு நாள் நீ யாரெல்லாம் அறிவு கெட்டவனுன்னு சொன்னியோ அவங்கள விட நீ அறிவு கெட்டவனு ப்ரூவ் பண்ணிட்ட. அதனாலதான் நீ சாக போற. ஐடல் டிரான்ஸ்பிகரேஷன். ஏய், what the fuck? இது ஐயோ, இவன் எப்படிதான் இருப்பானா? நேரம். அவன் மாத்திட்டான். ஐயோ, இப்ப அவனை அடிக்கிற மாதிரி இருக்குமே. கொஞ்சம் பொறுமையாகிற. நான் உன்னை இப்பவே குணப்படுத்திடுறேன். குணப்படுத்த முடியாது. அதை ஏன்டா கூப்பிடுறேன்? நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். நீ என் உடம்ப வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு என் இதயத்தை சரி பண்ண மாதிரி ஜூன் பேய குணப்படுத்து. ஓ, அதுக்காகவா? முடியாது. முடியாதா? என்ன தைரியம் உனக்கு? சுத்தமா மறந்துட்டா போல. எனக்கு அது
நிச்சயமா இருக்கு. ஏன்னா இது உன் கௌரவத்தையும் உன் எதிர்காலத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்க. அப்புறம் எதுவும் வேணாங்கிற. என்ன பண்ணாலும் உன்னால காப்பாத்த முடியாது. நிராகரிச்சிட்டானா? ரிவர்ஸ் கோஸ்ட் டெக்னிக்ஸை வச்சு ஒருத்தருடைய ஆன்மாவை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். அது அவனால முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நிராகரிச்சிருக்கான். அவனாலே மாற்ற முடியாதா? இதை விட மோசமான ஒரு நிலைமையில உன்னை நான் பார்த்ததே இல்ல தம்பி. எனக்கு என்ன கவலை? இதுக்கு அடுத்து நடக்க போற விஷயத்துக்காகத்தானே இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் டீல் பேசுறதுனால இல்லை, அவனாலையும் மாற்ற முடியாது, அதனால தான் அப்படி பேசுகிறான். இவங்க ரெண்டு பேருமே சாபங்கள் தானே. வேற வழியே இல்லை. அதாவது ஜுஜுட்சு மந்திரவாதிங்க பாசையில அழிக்க போறேன்னு சொல்லு. யூஜி இட்டாதோரிக்கு அவன் உயிர் மேல எந்த அக்கறையுமே இல்ல. அதனால பிணை கைதிகளை வச்சு அவனை ஏன் பக்கம் இழுக்க ஏத்தோ ஒத்துக்கல. இந்த தடவை அவன் வெறி பிடிச்சு யார் ஒருத்தரை கொல்லணும்னு நினைக்கிறானோ அவனை கொல்றதுக்காக சுகுணா கிட்ட தான் போவான். ஜூன் போய் பத்தலனா என்ன, ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களையும் உருமாற்றம் செஞ்சு யூஜி ததோரிய சுகுணாவோட ஒரு ஒப்பந்தத்தை போட வச்சு கோவாம கண்ணை மறைச்சிருக்கிற நேரம் பார்த்து சுகுணா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவனை இதான் plan. தான் அந்த யோசனை. நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி, அவன் கிட்ட சக்தி இருக்கான். ஏன்னா இப்ப அவன் என்ன எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சாவர வரைக்கும் ஓட போறதில்ல. அடிக்கடி உலகத்தை மாத்திக்கிட்டே இருக்கான். அப்படின்னா நான் கத்துக்கிட்டதை பயன்படுத்தாம கண்ணா பின்னா நடிக்கிறதா கரெக்டா? அவனோட தாக்குதல் என்ன பாதிக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்னோட உருவம் பெருசாச்சுன்னா எனக்கு தானே ஆபத்து. அதனால 1000 லட்சம் கோடி எத்தனை வாட்டி வேணும்னாலும் அடிச்சே கொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்.
நான் இப்ப எடுக்க போற உருவம் கொலை செய்யறதுக்கு பேர் போனது, கொலைகள் செய்ய இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. என்ன ஒரு வாங்கிக்க. காலம் பூரா உன்னால எவ்வளவு நாளைக்கு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதையும் முள்ளா மாத்துறா, எல்லாத்தையும் மாத்துறா. மற்றவங்க இருந்தா இந்நேரம் அதை விட்டுட்டு இருப்பாங்க. அதிகமா உருவ மாற்றம் அடையிறதுனால அதோட சக்தியும் மாறும் தன்மையும் குறையும். ஓ, ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியல அதனால. ஓ, வலிக்குது அதனால ஐஎஸ்சி இருக்கிறார். கருவம். ஐயோ சுத்திட்டான். உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுப்பா. அதனால சுக்குனாவோட உடனே இடம் மாறிக்கும். ஐடியல் டிரான்ஸ்பிகரேஷன். ம், ஏன் ஆன்மாவே நீ தொடணும்னு நினைக்கிறியா? அந்த பையன் உன்னை எந்த அளவுக்கு கடுப்பேற்றிருப்பான்னு எனக்கு புரியுது. அதனால இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுறேன். ஆனா இன்னொரு தடவை கை வச்ச அவரே மிரட்டுது. நான் தான் சொன்னேன். இது மாதிரி நடந்துக்கோ. முட்டா பையலே. ஓடு. என்ன தம்பி உறைஞ்சிட்டேன். நான் ஒரு மாற மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, உன்னை நானே அடிச்சு கொள்ளுவேன். இதுல இவர் அவர்கிட்ட டீல் பேசுறேன்னு வேற. ஓவர் கான்ஃபிடென்ட் தான். சுகுணா எந்த பக்கமும் மச்சிற மாதிரி இல்லை. அப்பா மூஞ்சி கொலை கொலை ஆயி. நானாமி நனாமி, ஏற்கனவே அவன்கிட்ட அடி வாங்கி தான் ஓடி போனான். உனக்கு அப்புறமா லெக்சர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நிலைமை என்னன்னு சொல்ல. என்னால 2 பேரை காப்பாற்ற முடியல. எப்பவும் மத்தவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. உன்னோட உடல் வலிமை எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். அதை பத்தி எனக்கு கவலை நல்லா இல்லை. இருக்கேன். என்ன அங்கங்க கொஞ்சம் ஓட்டையை போட்டுட்டான். அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இங்க ஜிம்ல நிறைய பசங்க மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாங்க. அடேங்கப்பா, இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? 7:3 மந்திரவாதி. பாத்தீங்களா, நம்ம 2 பேரும் பொழைச்சுக்கிட்டோம். நாம திரும்ப ஒன்னா சேர்ந்துருக்கோம்ல. ஒரு ஹக் கொடுத்து சண்டையை ஆரம்பிக்கலாமா? இன்னும் மூக்குங்க ரத்தம் வருது. பித்தத்தூரி, அவன் மூக்குல ஏன் ரத்தம் வருது? அடிச்சா ரத்தம் வராம எப்போ? சண்டை ஆரம்பிச்சப்பவே. அவன் கை உன் மேல பட்டுச்சா? என்னுடைய தாக்குதலால அவனை என்னால எதுவும் பண்ண முடியாது. இது என்ன? ஏன் அப்படி சொல்றீங்க? லெக்சர் கொடுக்கும்போது எல்லாத்தையும் தெளிவா சொல்றான். ஒண்ணு, இத்ததோரி மேல அவனுடைய டெக்னிக் வேலை செய்ய மாட்டேங்குது. சுகுணா காப்பாத்து. தான் இத்ததோரியை கொல்லாம விட்டுருக்கான். இது ரெண்டுமே நமக்கு சாதகமானது. ஆனா தற்சமயம் அவனுடைய அசைவுகளை என்னால தடுக்க முடியும். அடிக்கிறதுக்கு எதுவா நமக்கு இடம் கிடைச்சதோ அவனை போட்டு பொணந்துட விதைத்தான். இப்பவே இத்தாதோரி கையில தான் இருக்குது. சரி, அப்போவே சொன்னோம் போன எபிசோட்லேயே, ஜூன்பே நீ வந்து என்ன சொல்கிறது, அவன் கெட்ட வழியில் தான் போகிறான், அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதான் கிடைக்கும்ன்ட்டு.
அதே மாதிரி நடந்துச்சு. அவனுக்கு புரியிற அந்த டைமுக்கு இப்போ தான் அந்த இட்டாதோரி பேச்சு கொஞ்சமாவது கேட்டிருக்கணும் அவன். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். அவனுக்கு ஏன் அந்த சுய யோசனையே வரலன்னு தெரியல. ஒரு சாதாரண மனுஷனால எப்படா அதெல்லாம் பண்ண முடியும்னு யோசிக்கவே இல்லை. இது எல்லாமே இவங்கனால இந்த மந்திரம், இந்த கெட்ட சக்தினால தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஆனால் அவன் ஈஸியாக அவன் சொன்னான்னு கேட்டுட்டு மனுஷங்க மேலே கோவப்படுறதுல என்ன நியாயனே தெரில. எப்படி அவனுக்கு இந்த அறிவு வேலை செய்யாமல் போச்சுன்னே தெரியல. அவன் குழப்பத்தில் இருந்ததுனால தெரியல. ப்ளஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றதே அவனுக்கு தெரியல. அவன் சாதாரண ஒரு பையன் தானே. சாதாரண பையன்தான். பட் வந்து இப்போ கெட்ட சக்தி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணோம். இது இப்போ கூடயே இருக்குது, உனக்கே தெரியுது, அது கண் கூட பார்க்குற. ஸோ உங்கள் அம்மாவுக்கு எப்படி நடந்துச்சுன்னா இந்த சக்தினால தானே முடியும், மனுஷ சக்தினால எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுன்றதை அவன் யோசிக்காமல் விட்டுட்டான். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்தானா கூட அவனுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இந்த செகண்டுக்கு அவனுக்கு புரிஞ்சிச்சு இதெல்லாம் இவன் பண்ண வேலையாக தான் இருக்கும்ன்ட்டு. அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. அந்த உயிர் என்ன சொல்கிறது, அனாமத்தாக போன மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டே அந்த இட்டாதோரி பேச்சு கேட்டு இந்த பக்கம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா கூட வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் எல்லாம் அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் மனசு மாறுறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சே போச்சு. ஸோ அந்த சைக்கோட பிளான் என்னன்றதும் புரிஞ்சுது. அதாவது இட்டாதோரி வந்து இந்த விஷயத்துல தான் வீக்கு. அவன் முன்னாடி வந்து உயிர் போகுது இல்லை இந்த மாதிரி உருமாற்றுறது, இது எல்லாமே அவனை வெறியேற்றும். அவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்றது அதுக்கும் தெரியும். அப்போ கண்டிப்பாக அவன் சுகுணா கிட்ட தான் ஹெல்ப் கேட்பான். அப்போ சுகுணா வெளியே வரப்போ நம்ம டீல் பேசிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கான். அவன் ஜூன் பேவை யூஸ் பண்ணிக்கிட்டதும் அதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இட்டாதோரி முன்னாடி இப்படி நடந்துச்சுன்னா இட்டாதோரி அந்த ஹெல்ப் கேட்பான்றதுக்காக மட்டுமே இவ்வளோ நாள் பிளான் பண்ணி இவ்வளோத்தையும் அவனை சேர்க்க வச்சு பேச வச்சு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கான். பட் அவன் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. சுகுணா கிட்ட போனால அது வந்து இந்த பக்கமும் டீல் ஒர்க் ஆகலை, அந்த பக்கமும் டீல் ஒர்க் ஆகலை. அதுவேல இருக்குது. எந்த பக்கமும் வர விரும்பலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவன் ஹெல்ப் கேட்குறப்பையும் வந்து ஏன் அது வரல அப்படின்றதுக்கு இவன் எக்ஸ்பிளைன் கொடுத்தான் அந்த சைக்கோ. அதனால் முடியாதுன்றது தான். ஆனால் அது வந்து முடியாதுன்றதை அப்படி சொல்லாமல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அது சைக்கோத்தனமாக ஒன்று சொல்லிச்சு. அது இட்டாதோரியும் இன்னுமே கோவப்படுத்திச்சு. அவன் குணமே அதுதான். பட் வந்து இப்படி சொல்லியிருந்தா அவனுக்கு புரிஞ்சிருக்கும். பட் வந்து அது அப்பயும் வந்து ஒரு மாதிரி திமிராக பேசினதுனால இட்டாதோரிக்கு வந்து அது ஒரே மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இவன் வேற அவன் வேறன்றது நம்மளுக்கு தெரியுது. பட் இட்டாதோரிக்கு தெரியல. எனக்கு சுகுணா அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. ஒரு திமிரா நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன், நான் தான்டா இருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பார்த்து அதுதான் அவனால் முடியாதுன்றதையும் திமிராக தான் சொல்கிறான். அவன் முடியாதுன்னு சாதாரணமாக சொல்லியிருந்தா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். பட் வந்து இல்லை, உனக்கு நான் இப்படி தான்டா சொல்லுவேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோங்க சுகுணா மேலே ஒரு பேட் தாட் வரவே இல்லை. அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, வேறு மாதிரி அவன் யோசிக்கிறான்றது. ஏன்னா இப்போ இவங்களுக்கு டீலும் அது ஒர்க் அவுட் ஆகிருந்தா ஓகே, இதுவும் கெட்ட சக்தின்னு சொல்லலாம். இந்த பக்கமும் அது போலையே, அது வந்து இந்த பக்கமே தான் நிற்குது. அப்போது அது கெட்டதுன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் சுகுணா மேலே அந்த தாட் வரனா, இப்போ வந்து என்ன சொல்கிறது, இவனையும் மாற்றிருப்பான். அவன் கை வச்சு அதே மாதிரி ஜூன் பே பண்ண மாதிரியே பண்ணியிருப்பான். பட் வந்து சுகுணா வந்து தடுத்துச்சு. அங்கேயும் உள்ளே வராது, கை வச்சுன்னா மாவனை நீ அவ்வளோதான் அப்படின்ட்டு. டீலுக்கும் அதே மாதிரி ஒத்து வராதுன்றது தெரிஞ்சு போச்சு. இது என்னுடைய உடம்பு எனக்கானது அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் வேலை யார் வந்தாலுமே ஒன்று தான்ற மாதிரி தான் இருக்குது. அவன் என்ன தாட்டில் இருக்கான், என்ன ஐடியாவில் இருக்கானே எனக்கு புரியல. கெட்டதுக்கும் போகல நல்லதுக்கும் போகலன்னா என்னத்துக்கு தான் இப்போ அவன் உக்காந்துட்டு இருக்கான்றதே புரியல. அவன் பிளான் என்னன்றது தெரில. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.